கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 19, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 133 அண்ட் எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இசட் அண்ட் எக்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 19 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 133 இஸ் ஈக்குவல் பாருங்கள் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ்னு வரும். ஸோ 19 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 361. இந்த ப்ளஸ் 133 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 133 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் YZ ப்ளஸ் ZXன்னு சொல்லி வரும். ஸோ 361 மைனஸ் 133 வந்து பார்த்திங்க அப்படின்னா 228ன்னு வரும். ஆமாம், 228. ஸோ 228 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZXன்னு சொல்லி வரும். ஸோ இந்த 2 டேபிளில் வந்து 228 வந்து 114 டைம்ஸ் வந்து போகும். ஸோ நம்மளுக்கு வந்து XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZX வந்து பார்த்திங்க அப்படின்னா 114 சொல்லி தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இசட் அண்ட் எக்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளஸ் அது போக வேறு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்ன்ட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ் இசட்டுக்கு போல் நம்ம ஒய் ஸ்கொயர்ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இந்த எக்ஸ் இசட்டுக்கு போல் ஒய் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 114 வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்துலேயுமே காமனாக ஒய் காமனாக இருக்குது. ஸோ அதனால் அது வெளியே எடுத்துருங்க. ஸோ வெளியே எடுத்திங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 114 சொல்லி வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 19 சொல்லி தெரியும். ஸோ ஒய் இன்டூ 19 இஸ் ஈக்குவல் டு 114. அப்போ ஒய் ஈக்குவல் டு 114/19 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6ன்னு சொல்லி வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 6ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா, எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ எக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் 36. ஸோ எக்ஸ் இசட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இசட் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒய் 6ன்னு சொல்லி தெரியும். நம்மளுக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்னா, கொஷினில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 19ன்ட்டாங்க. அப்போ இந்த ஒய்க்கு நமக்கு வந்து ஒய் வந்து 6ன்னு சொல்லி தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 19. அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 மைனஸ் 6 வந்து 13 சொல்லி வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13. ஸோ இதில் நம்ம என்ன தெரியும் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ப்ளஸ் இசட், அதாவது எக்ஸையும் இசட்டையும் ப்ளஸ் பண்ணால் 13 வரணும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர் எதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள் பாருங்கள். 2 18s are 36, ஆனால் ப்ளஸ் பண்ணால் 13 வராது. அதே மாதிரி 3 டேபிள் பார்த்திங்க. 3 12s are 36, ப்ளஸ் பண்ணால் 15 வரும். ஸோ 13 வராது.